வெல்கம் டு வர்ஸ்டன் ஒட்டாகோஸ். இன்றைக்கி இன்னொரு எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி? சைபர் பங்க் என்ன அனிமே. சைபர் பங்க் அப்படின்னா என்ன? சைபர் பங்க் 2077 அதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் சைபர் பங்க் அப்படின்னா என்ன அப்படின்ற தீம் வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஐ சா வந்து ஆன்லைனில் நான் பார்த்தேன், கோட் ஒன்று பார்த்தேன். அதாவது சைபர் பங்க் இஸ் பேசிக்கலி ஹைடெக் லோ லைஃப் அப்படின்ட்டு. சைபர் பங்க் இஸ் பேசிக்கலி சயின்ஸ் ஃபிக்ஷனோட ஒரு ஆஃப் ஷூட் தான், அந்த ஜானரோட ஆஃப் ஷூட். சைபர் பங்க் உலகத்தில் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா டெக் அட்வான்ஸ்டாக இருக்கும், டெக்னாலஜி சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். பட் ஆனால் மக்களோட லைஃப் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு எக்கனாமிக் டீக்ரடேஷன் இருக்கும், பாவர்ட்டி அதிகமாக ரேம்பண்ட்டாக இருக்கும். படத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா பிளேட் ரன்னரில் பார்த்துக்கலாம், ரோபோகாப்பில் பார்க்கலாம். சொசைட்டி வந்து நாசமாக போயிருக்கும், ஆனால் டெக்னாலஜி செம்மையாக இருக்கும். இதுதான் சைபர் பங்கோட டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் அந்த ஏஸ்திரிக்ஸ் ஏன் அவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா செம்ம கூலாக இருக்கும் பேசிக்லி சைபர் பங்க் ஏஸ்தெட்டிக்ஸ். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திங்க் வி ஆர் ஆக்சுவலி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் சைபர் பங்க் ஃபியூச்சர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செக்டர் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொரு செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து தே ஹவ் பின் இக்னோர்ட் அண்ட் டிஸ்ரிகார்டட். இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர், லைக் ப்ராப்ளி ஸ்டேட்டிங் தி ஆப்வியஸ்னு சொல்லலாம். பட் ஐ திங்க் சைபர் பங்க் emerged from themes like Blade Runner 1982 adula and old ones like Ghost in the Shell and the anime. I think those were the forerunners to what cyberpunk meant. Cyberpunk na enna, what does it mean? Neenga solra mari high tech low life endradhu தாண்டி அந்த டெக்னாலஜி வந்து is it a bane or a boon அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு எல்லாரையும் கொண்டு வர வைக்குது. இப்போவே வந்து ஏஐ பற்றி நம்ம எல்லாரும் எப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், ஏஐ நல்லதா கெட்டதா? எனக்கு வந்து ஐ ஸ்டில் am on the fence about AI. I don't trust AI as much, but okay, I've come to ஒரு acceptance அப்படின்னு சொல்லலாம். But I think it's a similar fact as to how the technology can be viewed as அப்படின்னு நம்ம சொல்லலாம் சைபர் பங்க்ல. நம்ம ஒர்க்ஸ் ஆஃப் சைபர் பங்க் அப்படின்னு பேசினா லிட்ரேச்சர்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நியூரோமான்சர் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, வில்லியம் கிப்சனோட நியூரோமான்சர் புக்கு. அதுதான் வந்து பிளேட் ரன்னர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம், மேட்ரிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட ஆஃப் ஷூட்டாக இப்போ நீங்கள் அனிமே, நம்ம திருப்பி அனிமேக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கீரா இஸ் a very good example. Ghost in the Shell, one of my favorites, is a very good example of a cyberpunk anime. And high-tech low-life தாண்டி டெக்னாலஜி வந்து இந்த சைபர் பங்க் கதைகளில் மோஸ்ட்லி வந்து ஒரு அப்ரெசிவ் டூலாக யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் பீப்புள் வித் பவர் வில் யூஸ் டெக்னாலஜி டு அப்ரெஸ் பீப்புள். இப்போ நீங்கள் கோஸ்ட் இன் ஷெல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டோட்டாலிட்டேரியன் ஸ்டேட் மாதிரி தான் இருக்கும். அந்த வில்லனே வந்து ஒரு ஃப்ரீ பண்ணுற மாதிரி தான் வருவான், ஒரு ரெவல்யூஷனரி மாதிரி தான் அவனை சொல்லிட்டு வருவான். இந்த தீம்ஸ் வந்து இட்ஸ் லைக் அப்பட்டமாக ஒரு சோஷியல் கமெண்ட்ரி மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் அது ஒரு பேக்ரவுண்டில் கூட இருக்கும். இப்போ நீங்கள் கௌபாய் பீபாப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சோஷியல் கமெண்ட்ரி மாதிரிலாம் இருக்காது, அது வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். சைபர் பங்க்ன்றது வந்து நாளடைவில் அது வந்து ஒரு ஏஸ்தெட்டிக்ஸாக மாறிச்சு. இட்ஸ் நாட் அபவுட் science fiction, just science fiction anymore. Cyberpunk has morphed into an aesthetic which is cool on screen அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய படத்தில் நம்ம பார்க்குறோம். அண்ட் Ghost in the Shell எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஏஐ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை பற்றி அப்பயே பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ஸோ அதில் அந்த Ghost in the Shell டைட்டில் வந்து கோஸ்ட் அப்படின்றது ரோபாட்ஸ்க்கான ரோபாட்ஸ்க்கு சோல் இருக்கா இல்லையா, அது ஆக்சுவலி ஹியூமன். அண்ட் அந்த கோஸ்ட் இந்த ஷெல் அதான் அந்த டைட்டிலோடது இல்லையா. ஸோ இதை பற்றி பேசுவாங்க. அண்ட் தே யூஸ் சைபர் பங்க் ஏஸ்தெட்டிக்ஸ். அகிராவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் பற்றி பெருசாக பேசிக்க மாட்டாங்க, பட் இந்த வேர்ல்ட் ஹேஸ் கூல் சைபர் பங்க் ஏஸ்தெட்டிக்ஸ். அந்த லைக் நீங்கள் சைபர் பங்க் அப்படின்னு நீங்கள் கண்ண மூடி யோசிச்சிங்கனாலே ஃபஸ்ட் அந்த அகிரா பைக் தான் வரும் நிறைய பேருக்கு. அந்த டிசைன் டிஃபைன்ஸ், அகிரா டிசைன் டிஃபைன் சைபர் பங்க். ஸோ வேறு என்ன லைக் ஒர்க்ஸ் ஆஃப் சைபர் பங்க் உங்களுக்கு? என்னையை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சைக்கோபாஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். சைக்கோபாஸ் லைக் இட் கோஸ் வித் த சேம் தீம் வேர் வில்லன் கம்ஸ் டு பிரேக் த சிஸ்டம். இப்போ சிஸ்டம் ஒன்று இருக்குது, உன்னோட ஹியூ வந்து மெஷர் பண்ணும், உன்னோட சைக்கோபாஸ் நம்பர் வந்து மெஷர் பண்ணும். அது பொறுத்து இஃப் இட் கோஸ் பியாண்ட் சர்டன் லெவல் கன் வந்து ட்ராங்குலைசராக மாறும், இன்னொரு லெவல் மேலே போயிடுச்சுன்னா எலிமினேட்டராக மாறும். இட் டீம்ஸ் யூ அன்வர்த்தி ஆஃப் பீயிங் இன் த சொசைட்டி, something like that. So அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கிறப்போ how the system decides these guys are, and psychopaths பார்த்தீங்கன்னா தெரியும், டீவியன்ஸும் லைக் ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக இருக்கிற பீப்புளும் அவங்களோட மைண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணது தான் இஸ் த சிஸ்டம் ஆக்சுவலி இன் சைக்கோபாஸ். ஸோ தேட்ஸ் அ வெரி டிஸ்டர்பிங் yet very fascinating concept. பட் ஆனால் எனக்கு சைபர் பங்க் வந்து ஒரு லக்ஸரி மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சைபர் பங்க் ப்ரிடாமினெண்ட்டாக நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜப்பான் அனிமே அண்ட் அமெரிக்கன் ஃபிலிம்ஸு. இவங்க வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு சொசைட்டியாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அந்த ஃபியர் வருது. அதாவது இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கே, அதை நம்ம கையை விட்டு போனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஃபியர் வந்து அவங்களுக்கு சைபர் பங்காக ரெஜிஸ்டர் ஆகுது. எனக்கு வந்து அது லைக் வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக வளரும், நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் தான் மேபி நம்ம ஊரில் சைபர் பங்க் வருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை தாண்டி இப்போதைக்கு வந்து சைபர் பங்க் ஒரு ஏஸ்தெட்டிக்கா மட்டுமே, பிலாசபிக்கலா பார்க்காம ஏஸ்தெட்டிக்கா மட்டுமே தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட் டு யூ திங்க்? லைக் நம்ம ஊர்ல சைபர் பங்க்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? 2000ஸ்ல did we imagine we would be facing AI like this? We would be facing lights like this? சான்ஸே இல்லை. லைஃபோடைய எக்ஸ்பெக்டேஷனே வந்து நம்ம இந்த லெவலுக்கு நம்ம யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ்லாம் வரும்ன்றது நமக்கு தோணவே இல்லை. இந்த மாதிரிலாம் படம் வரும், இந்த மாதிரிலாம் அது வரும். ரெடி பிளேயர் 1ல நடக்கிற விஷயம் வந்து அதுவும் சைபர் பங்க் தான். தட் இஸ் ஆல்சோ ஸோ அது வந்து உங்களுக்கு டூ குட் டு பி ட்ரூன்னு
சொல்லலாமா இல்லை அது எப்படி சொல்லலான்றது தெரியல. அது அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தது இல்லை. ரெடி பிளேயர் 1ன்னு பேசுகிறப்ப தான் ஞாபகம் வருது, நம்ம ராகுல் தமிழ் அனிமே சைக்கோ அவர் வந்து he is an expert at VR, got very inspired by Ready Player One and started doing VR இது, and he has a lot of VR workshops. So you can ask him for more details. Sorry for the promotion here. இப்போ Cyberpunk அனிமேவை எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கிட்டு வாட் மேக் சம்திங் சைபர்-பங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் தி டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சைபர்-பங்க் அப்படின்னு சில அனிமே வச்சு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் கிரியேட்டர் படம் பார்த்தீங்கல்ல, கிரியேட்டர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் ஒரு ரோபோ வேலை செஞ்சுட்டு இருக்கும், ஒரு வயல் இருக்கும், அந்த வயலில் வந்து உட்காந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கும். அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரோபோவாக இருக்கும், பட் ஆனால் ஃபார்மில் இருக்கும். ஸோ தட் இஸ் a குட் எக்ஸாம்பிள். இல்லை, இது வந்து சைபர்-பங்க் என்ற வரப்போ ப்ளூட்டோ பற்றிலாம் சொல்லி ஆகணும். பர்ஷியா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கான லேண்டாக காமிப்பாங்க. பர்ஷியா வில் வாண்ட் டு கெட் இன் டு வெரி டாமினன்ட் ஸ்ட்ரக்சர், ஸோ தேல் ஸ்டார்ட் பில்டிங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் இருக்கும். few robots and few scientists will try going behind those robots or the people involved in that case. Darius the 14th னு ஒருத்தர் இருப்பான், அவனை தூக்கி ஜெயில எல்லாம் போடுவாங்க. அது பயங்கரமான ஒரு கான்ஸ்பிரசி இதுக்கேற்ற மாதிரி போகும். பர்ஷியன்ஸை ஒரு வேற மாதிரியான ஒரு லைட்ல காமிச்சிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ரோபோட்டை கிரியேட் பண்ணது மனுஷனே இல்லை, ஒரு ரோபோட்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு பயங்கர இதுவாக இருக்கும். ஸோ அகைன் ப்ளூட்டோவில் வர இன்னொரு விஷயம் என்னன்னா, the struggle for power comes from a place of the lack of power. அந்த lack of power இருக்கிற இடத்துல தான் நானும் பவருக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயமே அரைஸ் ஆகும். ஹைடெக் லோ லைஃப் நீங்க சொன்னோனே that has a very defining phenomenon of what you just explained. இன்னொரு எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சைபர்-பங்க் என்ன அப்படின்னா, அதில் வந்து டெக்னாலஜி வந்து ஹார்ட் டெக், I don't know how to describe it, but ஹார்ட் டெக்னாலஜியாக இருக்கும். ஹார்ட் டெக்னாலஜி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா டச் டெக்னாலஜி இல்லை, எல்லாமே டச்சாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். டெக்னாலஜி லுக்ஸ் வெரி லைக் கிளாஸியாக இருக்கும் இல்லையா, அந்த ஆப்பிள் ஏஸ்தெட்டிக்ஸில் இருக்கும். பட் சைபர்-பங்க்ல அப்படி இருக்காது, எல்லாம் ராவாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த ரோபோகாப்போட சூட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அவ்வளோ மெக்கனைசேஷன்ஸ் இருக்கும், அது அப்படியே லைக் சின்ன சின்ன மூவிங் பார்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஹார்ட் ஓல்ட் ஸ்கூல் இந்த 80s ரெட்ரோ டெக்னாலஜி லுக் இருக்கும் தெரியுமா, அது சைபர்-பங்க்ல ப்ரிடாமினன்ட்டாக இருக்கும். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அகிரா பைக் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பார்க்கவே வந்து அவ்வளோ கூலாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்காது, அவ்வளோ மூவிங் பார்ட்ஸ் இருக்கும். Punk with technology, cyberpunk. The punk culture with technology make cyberpunk. Cyberpunkல இன்னொரு பயங்கரமான விஷயம், இன்னொரு பயங்கரமான இது வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம். டெர்மினேட்டர். நீங்கள் இந்த T-1000 ஃபர்ஸ்ட் வந்த இது, அதோடைய லுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய மூவபிள் பார்ட்ஸ் இருக்கும். நம்ம ரியல் லைஃப்பில் வந்து ரோபோட்ஸ்லாம் ஒரு 2010 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டாவோட அந்த ரோபோ அதெல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக கிளாஸியாக ஒரு டச் இது ஏஸ்தெட்டிக்கில் இருக்கும். பட் T-1000 அப்படி இருக்காது, அது சும்மா வேற லெவலாக இருக்கும் பார்க்க. இப்போ பாஸ்டன் டைனமிக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. I don't know if it's good or not. Cyberpunk ஓட ஏஸ்தெட்டிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டெக்னாலஜி, லைக் ஃபுல் மெட்டல் இருக்கும். அது ஒரு 80s ஏஸ்தெட்டிக்ஸோட ஒரு ஹேங் ஓவர், அதோட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வெர்ஷன். I think 80s played a major role in defining the aesthetics of Cyberpunk. So that is one thing I love about Cyberpunk, and which I think நாளடைவில் நிறைய sci-fiல அந்த Cyberpunk aesthetics வந்தால் நல்லா இருக்கும் அப்படி தான் தோணுது எனக்கு. மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் Cyberpunk ஸ்டோரி. அது ஒரு அதை மிஸ்ஸே பண்ண முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் அட்வான்ஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ்ட் ஏஐ இருக்கும், பட் ஆனால் அந்த ஒரு டெக்கடன்ஸ் இருக்கும் சொசைட்டியில். அது லுக்கே அந்த மெஷின் சிட்டியே பார்த்தீங்கன்னா லைக் அப்படி இருக்கும், ஒரு இதுவா ஒரு கிரஞ்சி ஃபீல் இருக்கும். சைபர்-பங்க்ல இன்னொரு விஷயம் பேசணும், கடைசியா எண்டிங் நோட் மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வாட் டு வி கெட் அவுட் ஆஃப் தி சைபர்-பங்க் ஸ்டோரிஸ் ஆர் மூவிஸ் ஆர் ஆனிமே, ஸ்பெஷலி ஆனிமேல என்ன சொல்ல வர்றாங்க? டு நாட் ட்ரஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்றாங்களா, இல்ல ஆர் ஹேவ் அ டிஃபைன்ட் லைன் வேர் யூ புட் யுவர் கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இன்டு டெக்னாலஜின்னு சொல்ல வராங்களா, இல்ல வாட் ஆர் தி திங்ஸ் தட் ஆல் தி சைபர்-பங்க் ஸ்டோரிஸ் ட்ரை டு டெல் அஸ்? வாட் டு யூ திங்க்? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன். எனக்கு ஐ டோன்ட் திங்க் லைக் சைபர்-பங்க் இஸ் meant to scare you. டெக்னாலஜினா பேட் அப்படின்னு பயமுறுத்துற ஒரு ஜான்ரா மாதிரி எனக்கு தெரியல. சைபர்-பங்க் இஃப் எனிதிங் இட் இஸ் a celebration of technology தான். அதாவது பங்க்னால, இந்த பங்க் மூவ்மெண்ட்னால எப்பவுமே வந்து ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆன்டி அத்தாரிட்டேட்டிவாக தான் இருக்கும். டெக்னாலஜி இஸ் நாட் ஃபார் த பவர்ஃபுல் அண்ட் இட்ஸ் நாட் ஃபார் த கவர்மெண்ட் டு அப்ரெஸ் யூ. நம்மளும் வந்து we have to be a part of the technological advancement too அப்படின்றது தான் சைபர்-பங்கோட சென்ட்ரல் மெசேஜாக நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு ஸ்கேரி, ஒரு பயமுறுத்துற ஸ்டோரியாக இல்லாமல் நம்ம லைக் இட்ஸ் கூல் டு இமேஜின் ஃபியூச்சர்ஸ். அதாவது ஃபியூச்சரில் இப்படி மாதிரி டெக்னாலஜிலாம் இன்னும் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு ஏஸ்தெட்டிக்ஸ்லாம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நம்மளுடைய ஒரு சொசைட்டியோட வெளிப்பாடு தான் சைபர்-பங்க் அப்படின்னு ஐ திங்க். ஏன்னா நம்ம லைக் நம்ம ஃபியூச்சரை இமேஜின் பண்ணாதான் நம்ம அதுக்கு நோக்கி போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ த மோர் யூ திங்க் அபவுட் சம்திங், த மோர் யூ மூவ் டுவர்ட்ஸ் தட் ஸ்பேஸ். சைபர்-பங்க் இஸ் ஆல்சோ அஃப்கோர்ஸ் அ காஷனரி டேல் தான். இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்கும் ஒரு மெசேஜாக தான் அதை நான் பார்க்குறேன். வித் அ டேஷ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கூல்னஸ் அண்ட் ஸ்டைல். Cyberpunk has style, அது undeniable. Storytelling with a dash of style.
My take is Cyberpunk will give you greater good for the greater people, but at the cost of something. Are we willing to take up that cost? அப்படின்றது தான் ஸ்ட்ராங்கான மெசேஜாக நான் பார்க்குறேன் எல்லா Cyberpunk ஸ்டோரிஸ்லையுமே. Are we willing to sacrifice even large numbers of people and their lives for at least a certain sect of people to improve? அது தப்பு தான், இருந்தாலும் தப்பு தான். பட் ஐ திங்க் தட்ஸ் அந்த ஸ்டோரிஸ் சொல்கிற மெசேஜ் வந்து இஸ் மோர் ஆர் லெஸ் ஆஃப் அபவுட் வாட் கேன் யூ கிவ் அப் டு க்ரோ ஃபார் த சொசைட்டி டு க்ரோ அப்படின்றது ஒரு டிஃபைனிங் மெசேஜாக சொல்கிறதா பார்க்குறேன். அண்ட் எவ்ரி சிஸ்டம் ஹேஸ் லூப் ஹோல்ஸ். அந்த லூப் ஹோல்ஸை யார் கண்டுபிடிச்சு வர்றாங்க அவங்கள தான் வில்லனா பார்க்குறாங்க. இப்போ சிஸ்டமில் நடக்கிற தப்பை வந்து வில்லனா அவ்வளோ காமிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சிஸ்டமில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அந்த மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சு அந்த ஃப்ளாஸை வந்து எவன் வந்து வெளியே கொண்டு வரானோ அவனை தான் வில்லனா காமிக்கிறாங்க. They're not technically the villains, but okay, they do manipulate and do a lot of bad stuff, but I think they just found out loopholes in the system and that's why they need to be eradicated. All these stories tell you, again, are you willing to give up that? Are you willing to give up your life? Are you willing to sacrifice these things in order for a brighter future? So signing off from you is Distorted Dikshit aka Redbeard and Prashant Vallavan.